அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது 10ஆம் வகுப்பு இயல் 3 பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள திருக்குறள் குறித்து பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்வோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் திருக்குறள் அதிகாரம் கண்ணோட்டம் என்ற அதிகாரம் ஆகும். இந்த கண்ணோட்டம் என்ற அதிகாரம் 58வது அதிகாரமாக உள்ளது. அரசியல் என்ற இயலில் அமைந்துள்ளது. அதாவது கண்ணோட்டம் என்றால் தாட்சண்யம், அதாவது ஒருவரை பார்க்கும் முறை, இரக்கத்தோடு ஒருவரை பார்க்கும் முறை. இவை குறித்து நம் திருவள்ளுவர் என்ன கூறுகிறார் எனில், பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல், கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என கூறுகிறார். அதாவது பண் எண்ணாம் ராகத்தோடும் தாளத்தோடும் பொருந்தாத பாடல் பயனற்றது. பண்ணெண்ணாம் பாடற்கு இயைபின்றேல், ராகமும் இல்லை தாளமும் இல்லை, அவற்றோடு பொருந்தாத ஒரு பாடல், ராகத்தோடும் தாளத்தோடும் பொருந்தாத ஒரு பாடல் பயனற்றது. அதே போன்றதுதான் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். கருணை என்பதே சற்றும் இல்லாத கண்கள். இந்த கண்களும் பயனற்றதே ஆகும். அதாவது துன்பப்படும் மனிதர்களை கண்டு கருணையுடன் பார்க்க வேண்டிய கண்கள் அந்த வேலையை செய்யவில்லை எனில் அந்த கண்கள் பயனற்றதே என கூறுகிறார். அடுத்ததாக மற்றொரு குறட்பாவில் கண்ணோட்டம் குறித்து மிக அழகாக கூறுகிறார். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு என கூறுகிறார். அதாவது கருமம் சிதையாமல், எந்த செயலும் கெட்டு விடாமலும், கருணையும் இரக்கமும் உடையவர்களுக்கு, கருணையையும் இரக்கத்தையும் தன்னுள்ளே கொண்டவர்களுக்கு, அதாவது நடுநிலைமையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவர்க்கு, வேண்டியவர் வேண்டாதவர் என பாரபட்சம் பார்க்காமல் நடுநிலைமையுடன் நின்று கடமை தவறாமல் யார் ஒருவர் இரக்கம் காட்டுகிறாரோ அவருக்கு உரிமை உடைத்து இவ்வுலகு, இந்த உலகமே உரிமையை உடையதாகும் என கூறுகிறார். நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இவ்வுலகமே உரிமை உடையது என கூறுகிறார். அடுத்ததாக இந்த கண்ணோட்டம் குறித்து மற்றொரு குறட்பாவில் பெயக்கண்டும் நஞ்சுண்டமைபவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என கூறுகிறார். அதாவது பெயக்கண்டும் நஞ்சுண்டமைபவர், நம்மோடு அன்பாக பழகி வருபவர், நம்மிடையே மிகுந்த நட்பு கொண்டு நன்றாக நட்பு பாராட்டி பழகி வருபவர், விஷத்தையே ஊற்றி கொடுத்தாலும், நஞ்சுண்டமைவர் விஷத்தை ஊற்றி கொடுத்தாலும் எல்லோரும் விரும்பத்தக்க நாகரீகம் தெரிந்தவர்கள், அதை நாகரீகமான மக்கள், அதாவது கருணையே வடிவான மக்கள் அதையும் குடித்து பண்போடு பழகுவார்கள், வேண்டாம் என மறுக்காமல் அவர்களுடன் பண்புடனே பழகுவார்கள் என இக்குறட்பாவில் மிக அழகாக எடுத்து கூறுகிறார். அதாவது கண்ணோட்டம், நம்மளுடைய கண்ணோட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும் வாழ்வில் என்பதற்கு இக்குறட்பாக்களை நமக்கு எடுத்து கூறுகிறார். மற்றொரு குறளில் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும் என கூறுகிறார். அதாவது ஒரு முகத்திற்கு அழகு கண்கள். அந்த கண்களுக்கு அழகு எது என்றால் அந்த கண்களில் தோன்றும் கருணையும் இரக்கமுமே கண்களுக்கு அழகு. ஒரு கண் அந்த கண் வழியே கருணையையும் இரக்கத்தையும் பிரதிபலிக்க வேண்டும். தான் பார்க்கும் பொருள்களின் மேல் கருணையையும் இரக்கத்தையும் பிரதிபலிக்க வேண்டும். அவ்வாறு அவ்விரண்டையும் பிரதிபலித்தால் அதுவே அக்கண்களுக்கு அழகு. அது இல்லாத கண்கள், அந்த அன்பு கருணை இரக்கம் போன்ற குணநலன்களை பிரதிபலிக்காத கண்கள், அந்த கண்கள் முகத்தில் இருக்கக்கூடிய 2 புண்களாகும்.
அவை உண்மையில் கண்களே அல்ல, அவை அந்த இரண்டும் முகத்தில் 2 இடத்தில் தோன்றக்கூடிய புண்ணுக்கு சமம் என நம் திருவள்ளுவர் கூறுகிறார். யாம் ஏழை எளிய மக்களை பார்த்தால் தாட்சண்யம், அதாவது இரக்கத்துடன் கூடிய ஒரு கருணை பார்வையை கொண்டு அவர்களை நோக்க வேண்டும். அவ்வாறு நோக்கினால்தான் நம்மால் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர்களின் வாழ்வையும் நாம் மேம்படுத்த முடியும் என இந்த அதிகாரத்தில் கூறுகிறார். நன்றி.